பசுபதி எப்படின்னா ஒரு கேரக்டர்ல நடிச்சா அந்த கேரக்டர் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியணும், நடிகை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூத்துப்பற்றையில படிச்சாரு. ஒரு எதிர்பார்த்த ஒரு பிரேக் இருக்கு பாத்தீங்களா, அது பசுபதிக்கு நீண்ட நாளா கிடைக்காம இருந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது கமலஹாசன் ஆபீஸ்ல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்து பசுபதி ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல படங்கள்ல நடிக்க வைக்க முடியும், நல்ல படங்கள்ல வில்லனா இன்னும் குணச்சித்திர வேடங்கள்ல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பசுபதி நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த படம் விருமாண்டி படமா இருந்துச்சு. பசுபதி மாதிரி நடிகர்கள்லாம் எப்படின்னா அவ்வளோ ஈஸியா போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும். பட்டாசு பாலுடா, பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும் அப்படின்னு அந்த சொல்ற அந்த டயலாக். அதுக்கப்புறம் மஜா படத்துல பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுவார். விக்ரமோட அண்ணா நடிச்சிருப்பாரு. பொல்லாதவன் படத்துல கிஷோர் கேரக்டர் நடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பசுபதி. முதல்ல வெற்றிமாறன் போய் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு பசுபதி கிட்ட. ஆனா பசுபதிக்கு வெற்றிமாறன் மேல ஒரு டவுட் இருந்தது. ஒரு கேலி கிண்டல்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் சார். அது உருவ கேலி, நிற கேலி, அந்த மாதிரி பல கேலிகள் இருக்கு. அந்த மாதிரிலாம் பசுபதி சார் நிறைய பட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பெல்லாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதாக நடந்திருக்காது. நாசருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால எடுத்தோடனே கமலஹாசன் கூப்பிட்டு போனதுனால நிறைய விஷயங்கள் அப்படி எப்படி நடந்துருச்சு. இப்போ பசுபதி சார் என்ன பண்ணுறாரு சில இடங்கள்ல பார்க்க முடியல. பசுபதி சாரை நீங்கள் சென்னையில் பார்க்கவே முடியாது. பசுபதி சார் ஏதாவது ஷூட்டிங் இருந்தால் தேவைப்பட்டதான் சென்னைக்கு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அவுட்டரில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பேசக்கூடிய நபரை பற்றினா அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நிறைய பேர் பேசவும் தவறிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பசுபதி சார். அவரை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னா சார்பட்டா படத்தில் நடித்த ரங்கவாதியார்னு சொல்லலாம். அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னா கொத்தாலா தேவன் அந்த மாதிரி விருமானியில் நடித்த சொல்லலாம். அதுக்கு நடுவில்னா பட்டாசு பாலுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் நடித்த எல்லாத்துலேயுமே அவர் பண்ண கேரக்டர் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும். பசுபதி சாரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சில காலமாக சார்பட்டா படத்துக்கு அப்புறம் அவரை எங்கேயுமே பார்க்க முடியல, கொல்ல முடியல. நிறைய வாய்ப்புகளும் அவருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்காமே இருக்குது. ஏன்னா அவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர். அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பசுபதி சாரை பற்றி சொல்லுங்கள் சார். பசுபதி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர், வெர்சடைல் ஆர்டிஸ்ட். பசுபதி எப்படின்னா ஒரு கேரக்டரில் நடித்தா அந்த கேரக்டர் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியணும், நடிகை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூத்துப்பற்றையில் படித்தார். பார்த்தீங்கன்னா முத்துசாமி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கூத்துப்பற்றைங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வச்சிருந்த கூட்டுப்பற்றையில் நாசர்லேருந்து பல பேர் படிச்சிருக்காங்க. பசுபதியும் அந்த கூத்துப்பற்றையில் போய் சேர்ந்திருக்காரு. இந்த பிரேக் பாடல்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை இருக்குல்ல, அங்கே தான் பசுபதி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஸோ அங்கே அந்த ஒரு பசுபதியோடைய அந்த இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் பாடல்கள்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கும். அந்த சாங், அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசுபதி நல்லா டான்ஸ் ஆடுவார். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் பசுபதியோட டான்ஸ் மூமெண்ட்டை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில் முத்துசாமி ஐயா இறந்தார் இல்லையா, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விமல் பசுபதிலாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட்டோட பசுபதி டான்ஸ் பண்ணியிருப்பார், விமல் டான்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் பாடல்கள் பசுபதி ஆரம்பத்தில் அட்ராக்ட் பண்ணி, சின்ன வயசில் ஏதாவது ஒன்று அட்ராக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகி அதை அவர் ஆட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தர் பார்த்துட்டு பசுபதி இந்த மாதிரி நல்ல டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன நல்ல டான்ஸராக நல்ல கலைஞனாக வரணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இந்த கூத்துப்பற்றையில், முத்துசாமி அவர்களுடைய கூத்துப்பற்றையில் சேர்த்து விடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தெருப்பாடல்களும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த தெருவில் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டான்ஸு. அதெல்லாமே இருக்கும் இந்த கூத்துப்பற்றையில். கூத்துப்பற்றையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முத்துசாமி அவர்களுடைய கூத்துப்பற்றையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலவையாக இருக்கும். ஒரு நடிகனாக நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சி அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அவர்கிட்ட இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சொல்லி போலாம். நாசர்லாம் எவ்வளவு பிரமாதமா நடிக்கக்கூடிய நடிகர். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நாசர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் நாசர் தத்ரூபமா நடிப்பாரு. அது காரணம் என்னன்னா அங்க பயிற்சி பெற்றுட்டு வந்ததுதான். ஸோ நாசருடைய ஜூனியரா பசுபதி அதே காலகட்டத்தில் கூத்துப்பற்றையில் பிராக்டிஸ் எடுக்கும்போது நாசருக்கும் பசுபதிக்கும் ஒரு சின்ன ஒரு நட்பு ஏற்படுது. சும்மா அப்படியே ஜாலியாக டீ குடிக்க பேச அப்படி இருக்கும்போது நாசருக்கு பேசுகிறார் பசுபதி கிட்ட, என்ன ஆகணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது பசுபதி சொல்கிறார், என் டேரக்டர் ஆகணும், எப்படியாவது ஒரு நல்ல டேரக்டர் ஆகணும், தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாசர் சொல்கிறாரு, நடிக்க வந்தீங்கன்னா நிறைய பேருடைய கான்டெக்ட் உனக்கு கிடைக்கும், ஈஸியாக உனக்கு நீ நினைக்கிற மாதிரி டேரக்டர் ஆகிடலாம், முதல் நடி அப்புறம் டேரக்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க, எனக்கு நடிக்கிறதுல பெரிய ஆர்வம் கிடையாது, டேரக்டர் பண்ணுறது தான் நிறைய ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாசர் சொல்லியிருக்காரு, இல்லை நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸு, அங்கே அவர் சொல்லிக் கொடுக்கும்போது உன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷனு, உன்னுடைய உடல் மொழியெல்லாம் பார்த்தா நீ நல்ல நடிகனாக வருவேன், நல்ல ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட்டாக
பண்பட்ட நடிகனா நீ வருவ, அதனால நீ நடிக்க வா, நான் வந்து உன்னை கமலஹாசன்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. பசுபதியை நாசர் தான் கூட்டு போறாரு. கூட்டு போய் இவருக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னும் போது கமலஹாசன் பார்க்குறாரு. எப்போவுமே நாசருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நிறைய படங்களில் நாசர் வந்து கமலஹாசன் படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். வாய்ப்பு கொடுப்பார் கமலஹாசன். ஸோ நாசர் சொன்னால் நிச்சயமாக நல்லா நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகன் படம், அது வந்து கமலஹாசனுடைய கனவு படம். அது பயங்கர கிராண்டா பூஜை போட்டு இளையராஜா மியூசிக்ல ஒரு சாங் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அது ட்ரைலர்லாம் கூட வெளியில வந்துச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா பசுபதிக்கு ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் வந்து கமலஹாசன் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். பசுபதி வந்து இந்த படத்தில் நடிச்சா நிச்சயமா நல்ல பேர் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா அந்த படமே வந்து டிராப் ஆயிருது. அதுக்கப்புறம் பசுபதி வந்து சினிமாக்கு வந்துட்டார்ல, நாசர் தான் சப்போர்ட் பண்றாரு. நாசர் வந்து மாயன் ஒரு படம் பண்ணாரு. அதுல வந்து பசுபதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, நடிக்கிறாரு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல்னு நினைக்கிறேன் இந்த பார்த்திபனோட படம், அதுல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தூள் படம் நடிச்சாரு, அருள் படம் நடிச்சாரு, கன்னத்தில் முத்தமிட்டால்னு ஒரு படம் நடிச்சாரு, இயற்கை படத்துல நடிச்சாரு. அது நல்லா இருக்கும் அந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வேடத்துல வந்து இயற்கை படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருந்தாலும் நல்லா அழுத்தமா நடிச்சுட்டு வந்தார். பசுபதியே அழுத்தமான ஒரு நடிகரா வந்து தன்னை பதிவு பண்ணிட்டு வந்தாரு. கமர்ஷியலா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மஜா படம் இன்னும் பல படங்கள் நடிச்சாரு. இருந்தாலும் அந்த ஒரு எதிர்பார்த்த ஒரு பிரேக் இருக்கு பார்த்தீங்களா, அது பசுபதிக்கு நீண்ட நாளாக கிடைக்காம இருந்துச்சு. அப்போதான் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது கமலஹாசன் ஆஃபீஸ்ல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. பசுபதி கிட்ட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா விருமாண்டியோட கதையை சொல்றாரு. விருமாண்டியோட கதையை முழுசாக உட்கார வச்சு சொல்லி இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கு சார், இது எனக்கு ஏதாவது கேரக்டர் இருக்கா சார் அப்படின்றாரு. ஏன்னா ஆல்ரெடி மருதநாயகம் படத்தில் நம்பி கொடுத்தாரு ஒரு நல்ல கேரக்டர், அது நடக்கலை. இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு, ஏதோ கேரக்டருக்காண்டி தான் கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேரக்டர் சார் அப்படின்னு கேட்டுருக்காரு. இதில் வந்து கொத்தால தேவன் கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காரு. சூப்பராக இருக்கு சார், ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னா. அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் அது ரொம்ப பெரிய கேரக்டராக இருக்கேன், நீங்கள் பண்ணுறீங்க, உங்களால் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் தான் வந்து ஊக்கப்படுத்தி பார்த்தீங்கன்னா விருமாண்டி படத்தில் நடிக்க வச்சாரு. விருமாண்டி படத்தில் அந்த கொத்தால தேவன் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பசுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அது 90 பட்டை அப்படியே நெத்தி நிறையா போட்டிருப்பாரு. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரக்கடா ஒரு லுக்கு. அதாவது அந்த லுக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான ஒரு ஃபீல் கொடுத்து ஒரு பயமாத்துற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. முகத்திலே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. பாடி லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அந்த ஜெயிலில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த குத்த போகிற மாதிரி வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நாக்கை துருத்திக்கிட்டு வருவார். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கோவத்தில் வந்து முட்டையை வந்து அப்படியே உள்ளே வச்சு மென்னு திங்கிறது கேரக்டர் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அதுதான் அந்த படம் வந்து அந்த கொத்தால தேவன்ற கேரக்டர் அந்த படத்தில் பசுபதி நடித்ததுக்கப்புறம், அந்த படம் வந்ததுக்கப்புறம் பசுபதியுடைய அதாவது இந்த எப்படி சொல்லுது, பசுபதியை பார்ப்பாங்களே ஒரு பார்வை, அது சினிமா துறையில் மாற ஆரம்பிச்சிருச்சு. பசுபதியை வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல படங்களில் நடிக்க வைக்க முடியும், நல்ல படங்களில் வில்லனா இன்னும் குணச்சித்திர வேடங்களில் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பசுபதி வந்து நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த படம் வந்து விருமாண்டி படமாக இருந்துச்சு. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை படமாகவும் இருந்துச்சு. ஆமாம் சார், நீங்கள் சொல்லப்படி பார்த்தா விருமாண்டி படத்தில் வந்து அவரோட நடிப்பு சொல்லப்போனால் கமல் சாரே சில ஃப்ரேம்ஸில் மறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடிப்பு இருக்கும். கூட நடித்த நெப்போலியன் சார் எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ருப்பாரு. கொத்தால தேவன் அந்த படம் ஃபுல்லியாக ஒரு ஸ்பீச்சே ஒரு கத்துறது ஒரு ரக்கடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதனை தொடர்ந்து அப்படியே கொத்தால தேவன் வராரு. கொத்தால தேவன் முடிஞ்ச உடனே அப்புறம் ஹீரோவாக ஒரு படத்தில் பண்ணுறாரு. அப்புறம் பல படங்கள் பண்ணார். வெடிகுண்டு முருகேசன், அது நிறைய படங்கள் பண்ணார். இந்த மாதிரி ஜேர்னி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஆனால் ஒரு நினச்ச இடத்துக்கு நினச்ச மக்கள் மனசுக்கு இப்போ சினிமாவை நல்லா லவ் பண்ணி பார்க்குறவங்களோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் பசுபதி சாரை மறக்க முடியாது. இருந்தாலும் பசுபதி சாருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு தமிழ். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். அந்த மாஸ் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரஜினிக்கு இருக்குது. அதே நேரத்தில் ரஜினியை மிஞ்சின பெர்ஃபார்மர் வந்து கமலஹாசன். ஆனால் கமலஹாசன் போது ஒரு எப்படி சொல்லுது, அந்த மாஸ் ஒரு கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு படி கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ நல்ல நடிகர்கள் எப்போவுமே அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட, அதாவது கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த கமர்ஷியல் ஆடியன்ஸை ஈஸியாக போய் ரீச் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க பேசுறது, அவங்களுடைய பஞ்ச் டைலாக், கமர்ஷியல் படங்கள், அதில் வில்லனா நடிக்கிறது, அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் வேற மாதிரி பண்ணால் ஈஸியாக போய் ரீச் ஆயிடுவாங்க. ஆனால் பசுபதி மாதிரி நடிகர்கள்லாம் எப்படின்னா அவ்வளோ ஈஸியாக போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா விருமாண்டி நல்ல படமாக ஆனால் கூட தொடர்ந்து வந்து பசுபதிக்கு வில்லன் கேரக்டர் வந்துச்சு. ஒரு எப்படி சொல்ல, சுல்லான்ற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வில்லன் நடிச்சிருப்பு. நிறைய படங்கள்
படங்கள் வந்து வில்லன் கேரக்டரை வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அழுத்துட்டார். அதாவது எப்பவுமே இந்த மாதிரி பசுபதி மாதிரி நடிகர்கள்லாம் எப்படின்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். நீங்க கமலஹாசனை தான் நம்ம உதாரணமா சொல்லணும். கமலஹாசன் பண்ணாத கேரக்டரா சிற்பிக்கு முத்தும் பண்ணுவாரு, அபீஷன்மையும் பண்ணுவாரு, குணாவும் பண்ணுவாரு, மகாநதியும் பண்ணுவாரு, அபூர்வ சகோதரர்களும் பண்ணுவாரு, எல்லாம் பலவிதமான இது மைக்கேல் மதுர காமராஜ் என்ற கேரக்டரும் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வித்தியாசமாக லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு. அப்படி படங்கள் வரல, கமர்ஷியல் படங்கள் வந்தது. ஆனால் அந்த கமர்ஷியல் படங்களில் இவரால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இவருக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. இவர் எப்படின்னா நம்ம நடிக்கிற அந்த படம் அது நல்லா நடிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த கேரக்டரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்படி விருமாண்டியில் வந்து கொத்தாலத்தேவன் கேரக்டர் கொடுத்தப்ப அது ஸ்கோர் பண்ணாரோ அப்படி கேரக்டர் வந்து அமையாமே இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு மறுபடியும் கமல் ஆஃபீஸ் போயிருக்காரு. பசுபதி போய் கமல் சார் மீட் பண்ணியிருக்காரு. என்ன சார் சொல்லுங்கள், என்ன வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டரே கூப்பிட்றாங்க, ஒரு மாதிரி ரக்கடாக டெரராக பேச சொல்கிறாங்க, போர் அடிக்குது, சினிமா விட்டே விலகிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பீரியடில். இப்போ கமல் சொல்லியிருக்காரு, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே சொல்லலை, அனுப்பிச்சி விட்டுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டான்னு போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளில் கமல் சார் ஆஃபீஸ் வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு பசுபதிக்கு. மறுபடியும் போய் பார்த்துருக்காரு. என்ன சார் அப்படின்னு சொன்னோன்னே கமல் சார் சொல்லியிருக்காரு, இந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அது எப்படின்னா விருமாண்டியில் வந்து ஒரு டெரரான வில்லன் கேரக்டர் கொடுத்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த நீங்கள் மும்பை எக்ஸ்பிரஸ் படம் அது பெருசாக போகாதனால அந்த கேரக்டர் பெருசாக நிற்கலை. ஆனால் வந்து அந்த கேரக்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் சின்ன படங்கள் மறுபடியும் வந்து வழக்கமாக வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கன் வாத்தியார் கதாபாத்திரம், அந்த சார்பட்டா பரம்பரையில் குஸ்தி வாத்தியாரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருப்பாரு. குஸ்தி வாத்தியாரா வந்து ஈஸியாக நடிச்சிருப்பார். காரணம் என்னன்னா அவர் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வட சென்னையில் அந்த ஏரியாவில் அந்த குஸ்தியெல்லாம் ஜாஸ்தி அந்த பீரியட்ல 70கள் எல்லாம் பாக்ஸிங் அதெல்லாம் வந்து பார்த்து பழகி இவரே வந்து பாக்ஸிங்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ அது இவரே ஒரு பாக்ஸராக இருந்திருக்காரு. ஸோ அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கணும். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மூடில் இருக்க மாட்டார். ஒரு மாதிரி சுடுன்னு இருப்பார், ஒரு மாதிரி கடுகடுன்னு இருப்பார் அந்த கேரக்டரு. அது அப்புறம் அந்த அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக வந்து பண்ணியிருப்பார். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு ட்ரெயின் பண்ணி ஆர்யா வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அடித்து நொறுக்கும் போது வின் பண்ண போராடின போது அந்த சவுண்டு கொடுப்பாரு, பண்ணு முடியும்னு சொல்லுவார் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியாரா ஒரு மாணவனை தயார் பண்ணியிருக்கோம், அவன் வந்து உள்ள களத்தில் இறங்கி ஆடுறான், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட்டோடு அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி அதான் சொல்கிறேன்ல, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில் பசுபதியோட அந்த கேரக்டர் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாலும் அந்த எப்படி சொல்றது பசுபதிக்கான ஸ்கோர் பண்ணுற கேரக்டர் வந்து கிடைக்கல. நீங்கள் ஈன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியாளராக நடிச்சிருப்பாரு. அது வந்து நெல்லைமணின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரோட பேர். அந்த கேரக்டரில் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயோ வாருக்கு எதிர்த்து சில டயலாக்லாம் பேசுவார். அந்த டயலாக்லாம் சில ஆர்டிஸ்ட் பேசினா அதெல்லாம் அந்த நேரத்தில் ட்ரால் பண்ணிடுவாங்க, போய் சேராது மக்கள்கிட்ட. ஆனால் பசுபதி பேசினப்ப நிஜமாவே ஒரு புரட்சியாளர் பேசுகிற மாதிரி அந்த கேரக்டர் வெளிப்பாடு அப்படி இருக்கும். அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பசுபதிக்கு வந்து திருப்பாச்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு பால் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்லேயே வந்து பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாதிரி ஒரு வில்லன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே அப்படி பண்ணியிருப்பாரு. அவர் அதில் ஒரு டைலாக் இருக்கும், ரொம்ப பாப்புலரான டைலாக்கு, பட்டாசு பாலுடா, பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும் அப்படின்னு அந்த சொல்ற அந்த டயலாக்கு. அதுக்கப்புறம் மஜா படத்தில் பார்த்தீங்கன்னா தப்பு இங்கிலீஷ் பேசுவார். விக்ரமோட அண்ணா நான் நடிச்சிருப்பாரு. தப்பு இங்கிலீஷ் பேசுவார். விக்ரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா விக்ரமோட பார்த்தீங்கன்னா தூள் படம் நடிச்சிருக்காரு, அருள் படம் நடிச்சிருக்காரு, மஜா படம் நடிச்சிருக்காரு, தங்கலான் படம் நடிச்சிருக்காரு. இப்படி விக்ரமோட ஒரு 4-5 படம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காரு வந்து பசுபதி. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் இதற்குத்தான் ஆசைப்பட்டார் பட்டாயா பாலகுமார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார் பாருங்க ஒரு டைலாக், டேய் நான் சுகர் பேஷண்ட்டா அப்படின்னு வரல. அந்த டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மை தியேட்டர்ல வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஏரியா டானை கூட்டு வந்து பஞ்சாயத்துக்கு பேச வச்சா அவர் ஏரியா நானே சுகர் பேஷண்டா ஏன்டா இப்படி பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாரு. இவருடைய படத்திலேயே ரொம்ப முக்கியமான படம் ஒண்ணு, அது
கேரக்டர் முருகேஷ் என்ற கேரக்டர் வெயில் படத்துக்கு நடிப்பார். அதாவது உருகுதே மருகுதேன்னு வந்து ரொமான்ஸ் பண்றதா சார், அல்டிமேட்டா இருக்கும் சார். வசந்த பாலனோட முதல் படம். அந்த படமே பாத்தீங்கன்னா பசுபதியால தான் நின்றுருக்கும். பசுபதி பரத், பசுபதி அண்ணன், பரத் தம்பி. அந்த சாங்ல அந்த லவ் எபிசோட்ல வந்து அப்படியே போறதா ஒரு ட்ரை லவ் எபிசோடு, ஆனால் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாம எந்த இலக்குமே அடைய முடியாத ஒரு கேரக்டர் அந்த ஹீரோ கேரக்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தத்துருவமா அது வெளிப்படுற மாதிரி நடிச்சிருப்பார். குறிப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அம்மா நான் உன் மகம்மா, டேய் உன் அண்ணன்டா அப்படின்னு சொல்ற காட்சியில பார்த்தீங்களா, தியேட்டரை வந்து கிளாப் பண்ணாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்லாம் அப்படி வந்து இன்வால்வ் பண்ணி நடிச்சாதான் அது போய் ஆடியன்ஸ்ட்டு சேரும். வெயில் படம் வந்து பசுபதிக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்துச்சு. பசுபதி அப்படின்னா நல்ல நடிகர் அப்படிங்கிற பேர் இன்னைக்கும் இருக்கு. நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. குசேலன் படம், பசுபதியோட குசேலன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை பார்த்தீங்கன்னா அந்த ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவித்தனம், ஒரு ஏழ்மையில் இருக்கிறவர், ஒரு பரிதாபமாக இருக்கிறவர், அந்த கேரக்டர் வந்து அதை அப்படியே வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எது கேரக்டர் கொடுங்களேன் அந்த கேரக்டர் அப்படியே பண்ணுவார். அசூரன் படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப பிரமாதமாக தனுஷோட மச்சான் கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார். அதுவும் முருகேசன் நினைக்கிறேன். நம்மளனாலும் அதான் நெசன்னு சொன்ன அந்த ஒரு டைலாக் அப்படி இருக்கு. நம்மளனாலும் அதான் நெசன்னு சொன்ன அந்த டைலாக் அதுவும் வந்து முருகேசன்கிற பேரில் தான் அந்த கேரக்டர். ஸோ இப்படி டைமென்ஷன் சொல்லுவாங்கல்ல, சில நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை லவ் பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. நேசித்து சினிமா வந்து எப்படின்னா காசு பணம் இதெல்லாம் தாண்டி நல்ல கேரக்டர் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பசுபதி வந்து இந்த கமர்ஷியல் வரிசை படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கமர்ஷியல் வரிசை படங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணுறது அவருக்கு பிடிக்காம போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா இது நம்ம கமர்ஷியலாக பண்ணணுமா அப்படின்னு நினச்சி வந்து விலக ஆரம்பிச்சார் அந்த கமர்ஷியல் வரிசையிலேருந்து. அப்படி விலகி போனால் கூட சினிமா அவரை விடல. ஏன்னா வந்து தங்கலான் படத்தில் பார்த்துருப்பீங்க, சில நடிகர்கள் சில கேரக்டரை சூஸ் பண்ணும் போது அவங்க வந்து முழு கதையும் கேட்பாங்க, டைலாக்ஸ் கேட்பாங்க. சில வேணாம் இந்த டைலாக்லாம் பேசினா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் எதுக்கு போய் பேசிட்டு ஒருத்தரை பாதிக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்யூனிஸ்ட பாதையில் எது சொன்னாலும் ஒரு டீப்பான சப்ஜெக்டாக இருந்தால் எதுவாலும் ஒரு தைரியமாக இறங்கி நடிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குல்ல சார், அது எப்படி சார் பார்க்குறது? அது வந்து எப்படின்னா இயல்பாக வந்து அவர் நான் சொன்னேன்ல அந்த கேரக்டர், அவர் நடிக்கிற தேர்வு செய்யற கேரக்டர். ஏன்னா தங்கலான்லயே அவர் பேசுற சில டைலாக்ஸ்லாம் காமெடியாவும் இருக்கும், பார்த்துருக்கீங்க. காமெடியா இருந்தாலும் அது பின்னாடி பல அர்த்தங்களோட இருக்கும், காமெடியா இருக்கும், பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஏன் அதெல்லாம் வந்து விட பைசன், மாரி செல்வராஜோட பைசன்ல துருவ் விக்ரமோட அப்பாவா ஒரு பையனை வந்து அது ஏதாவது ஆயிருமா பையனுக்கு அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அது வந்து முகத்துலையும் தெரியும், பாடியிலையும் தெரியும். அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் பையன் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்குவான், சிக்கிடுவான். அவன் வந்து பாக்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து பாதுகாக்கணுமே அப்படின்றது. அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமை கூட்டிகிட்டு போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க அட்டாக் பண்ணி. அப்போ போலீஸ் விழுந்து கெஞ்சுவார் பாருங்க, என் பையன் விட்டுருங்க சார், ஒன்றுமே கிடையாது சார், போகிறான் சார் விட்டுருங்க சார் கெஞ்சுவார். பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு அப்பாவியான அப்பா பையனை எப்படியாவது ஊர் கடத்தணும், வெளியில் அனுப்பிச்சிடணும். அந்த சீக்வன்சஸில் மாட்டிக்கிட்டானே அப்படின்னும் போது அந்த பரிதவிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து தத்துரூபமாக கொண்டு வந்திருப்பாரு. அதே நேரத்தில் திட்டுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பையனுடைய தலைமாட்டில் உட்காந்துட்டு தூங்கும் போது தடவி கொடுக்குறது, இதெல்லாமே வந்து அப்படின்னா அதான் சொல்கிறேன்ல, கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல படங்கள் நடக்கணும்னு நினச்ச நல்ல ஆர்டிஸ்ட். எப்போவுமே அப்படின்னா கிஷோர்னு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸாக நடிப்பார். சாஃப்ட் வில்லன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நடிப்பார். கிஷோர்னு பேசும்போது தான் நம்ம வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து கிஷோர் நடிச்சிருந்தார் வில்லனா தனுஷ்க்கு. பொல்லாதவன் படத்துல வந்து கிஷோர் கேரக்டர் நடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பசுபதி தான். முதல்ல வந்து வெற்றிமாறன் போய் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு பசுபதி கிட்ட. ஆனா பசுபதிக்கு வந்து வெற்றிமாறன் மேல ஒரு டவுட் இருந்திருக்கு, புது இயக்குனரா இருக்காரு, சொன்ன மாதிரி எடுப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த படத்துல நடிக்காம விட்டார். அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அது கிஷோர் பின்னி எடுத்திருப்பாரு, அப்பா அல்டிமேட்டா பண்ணியிருப்பாரு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. கிஷோர் நடிச்சதுனால எதுவுமே சொல்ல முடியாது. கிஷோருக்கு பதில் வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியாது. அதுல பசுபதியெல்லாம் நடிச்சிருந்தா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜ குமாரராஜா இருக்கார்ல, அவருடைய ஆரண்ய காண்டம் அதுல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து கேட்டிருக்காரு. இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அவர் ரொம்ப டேஸ்டா எடுப்பார் படம், உங்களுக்கு தெரியும்ல. இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் எப்படியாவது நடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கார், கமர்ஷியல் படங்கள்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ அதனால அவர் கேட்ட அந்த தேதியை வந்து அவர் கொடுக்காம அந்த படம் அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்படி நல்ல சில படங்கள் மிஸ்ஸும் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஒரு 3 படம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் படம்,
சால்பட்டா பரம்பரை படம், விருமாண்டி படம், இந்த 3 படமே போதும். நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லேருந்து பல அவார்டு வாங்கியிருக்காரு. இன்னும் ஸ்டேட் அவார்டு மாதிரி அவார்டுகள் இவருக்கு கிடைக்காமலே இருக்குது. எப்பயோ வந்து கொடுத்துருக்கணும், விருமாண்டிலே கொடுத்துருக்கணும், சால்பட்டா பரம்பரையில் கொடுத்துருக்கலாம், வெயிலில் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது. அந்த அதான் சொல்கிறேன்ல, சினிமாவை தாண்டி சினிமாவை லவ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து பசுபதி. பசுபதி வந்து நடிகர்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. பசுபதி வந்து ஒரு கேரக்டர். அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி நடிக்கக்கூடிய ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட். சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பொல்லாதவன்ல அன்னைக்கு வெற்றிமாறன் மேலே இல்லாத நம்பிக்கையால் இன்னைக்கு ஆனால் அதே வெற்றிமாறன் கூட அசுரன் சேர்ந்து பண்ணியிருக்காரு சார். ஆமாம், அது வந்து எப்படின்னா, வெற்றிமாறன் முதல் படம் பண்ணப்போ கேட்டிருக்காரு. அன்னைக்கு இவருக்கு டேரக்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. வெற்றிமாறன் எப்படிப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு? எல்லா படங்களுமே அற்புதமான படங்கள். விடுதலையாகட்டும், விசாரணையாகட்டும், வடச்சென்னையாகட்டும், அசுரன் ஆகட்டும், எல்லா படங்களும் நல்ல படங்கள். அப்போ ஒரு சின்ன கேரக்டர் தான். இப்போ பாருங்கள், எப்படி முதல்ல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கூப்பிட்டப்போ முடியாதுன்றாரு. இதில் ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், பண்ணுறீங்களான்னு கேட்டப்ப நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கேரக்டர் பண்ணார். அந்த கேரக்டரும் ஒரு பேசக்கூடிய கேரக்டர் அமைஞ்சிச்சு. அதான் சொல்கிறேன்ல, அவர் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தெரியாமல் ஏதாவது வந்து கதை கேட்டு அங்கே வந்து போய் செட்டில் ஒர்க் அவுட் ஆகலை, இவரோட கேரக்டரு டைலாக்லாம் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்டில் வந்து மன வருத்தப்படுவாராம். வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி வருத்தப்படுவாராம். நான் வந்து தெரியாமல் இந்த படத்தில் கமிட் ஆகிட்டேன், எனக்கு விருப்பமே இல்லாமல் நடிக்கிறேன், காசு வாங்கிட்டேன், நடிச்சு கொடுத்துடணும், என்ன பண்ணுறது அப்படி நடிப்பாராம். விருப்பமான கேரக்டர் வந்து கிடைச்சிச்சுன்னா அந்த கேரக்டரில் முழுக்க இன்வால்வ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ரகுவரன் மாதிரி இன்வால்வ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பசுபதி. நீங்கள் முதல்ல வந்து கேட்டீங்க கம்யூனிஸ்ட பாதையில எல்லாம் போனாரேன் சார்னு. அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, அந்த சார்பட்டா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெச்சூர்டான கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர். அது வந்து டிஎம்கே கட்சியினுடைய துண்டை வந்து தோளில் போட்டிருக்கணும். அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த டைலாக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த டைலாக்கை பேசணுமா, இது தேவையா, நமக்கு எதுக்கு கட்சி சாயல் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவர் என்னென்னா, அவர் கட்சி சாயல்லாம் கிடையாது. ஆனால் அவர் வந்து எப்படின்னா, அந்த கேரக்டருக்கு அது தேவை, அந்த கேரக்டர் அது தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம அந்த டைலாக் பேசி தான் ஆகணும், அந்த துண்டு போட்டு நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நடிச்சிருப்பாரு. அந்த மெச்சூரிட்டி, அதான் சொல்கிறேன்ல, அவருடைய ஆக்டிங்கில் எப்போவுமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த மெச்சூரிட்டியை வந்து நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் வந்து நீங்கள் அவருடைய அந்த ரங்கன் வாத்தியார் கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலாக ஒரு பாக்ஸர், அது முன்னாள் பாக்ஸர். அவர் வந்து அதில் வந்து பெரிய வீரராக இருந்தவர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சா மாறி ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னும் போது அந்த வெறி, அந்த ஒரு பாக்ஸருக்கான உணர்வு எல்லாமே கலந்து அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் பண்ணிடுவார். அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பசுபதி அவர் எந்த காலத்துலையுமே பேர் சொல்ல ஒரு கூடிய ஒரு படமாக அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அதான் சொன்னேன்ல, ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட், ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர். அதாவது அது திறமை, அதையும் தாண்டி கலையை நேசிக்கக்கூடிய அது நடிப்பு, காசு, பணம் எல்லாம் கிடையாது. எனக்கு நல்ல கேரக்டர் வேணும், நல்ல தீனி போட்டால் நல்ல அந்த தீனியை நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பசுபதி. இந்த மாதிரி தைரியமாக நடிக்கக்கூடிய சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா பசுபதி. எம்ஆர் ராதாலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், அசால்ட்டாக நடிப்பார். அவர் ஸ்டைல் வேறு, அவர் வேறு பேட்டர்னு, அது ஒரு வேறு மாதிரி பண்ணுவார், அது பிச்சு விட்ருவார். ஆனால் இவர் வந்து எப்படின்னா, இவர் தைரியம். அவர் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டால் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நடிப்பார். தைரியமான ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட். இப்போ சினிமாவை பொறுத்தவரையும் ஜெயிக்க முடியாத சிலரை வந்து இல்லை ஆரம்ப கட்டத்தில் சினிமாக்குள்ளே வரவங்கள ஒரு கேலி கிண்டல்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் சார். அது வந்து உருவ கேலி, நிறகேலி, அந்த மாதிரி பல கேலிகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் பசுபதி சார் நிறைய பட்டதாக கேள்விப்பட்டிருக்கோங்க சார். எல்லாம் நிறைய கஷ்டங்களை கடந்து தான் வந்திருக்காரு. நீங்கள் வந்து எப்படி நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரத்தில் வந்து தங்கியிருக்காரு, ஒரு ரூமில் வந்து தங்கியிருக்காரு. அப்போ தான் வந்து இந்த கூத்து பத்திரிக்கைலாம் போயிட்டு வந்திருக்காரு. பெருசாக காசு பணம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் புக்கு படிப்பார். நல்ல புக் ரீடிங் ஹேபிட் உள்ளவர். நல்ல நாவல்ஸு, இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வாங்கி படிப்பார். ஸோ அப்படி அந்த படிக்கிற இது இருந்ததுனால ஒரு எப்படி சொல்கிறது, பஸ்ஸில் போகிறது கூட காசு இல்லாமல் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா புக்கு படிச்சுக்கிட்டே நடந்து போவாராம். ரோட்டை கூட பார்க்க மாட்டாராம். புக்கு படிச்சுக்கிட்டே நடந்து அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷன் புக்கில் இருக்கும், கதையில் இருக்கும், அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார்னா. அப்படி வந்து கஷ்டத்தில் வந்தவர் தான்.
வாய்ப்பெல்லாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக நடந்திருக்காது. நாசருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால எடுத்தோடனே கமலஹாசன்கிட்ட கூப்பிட்டு போனதுனால நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி நடந்துருச்சு. இருந்தாலும் இவருக்கு திறமைன்றது பார்த்து நாசரே வேர்ந்திருக்காருல்ல. ஆமாம், அந்த திறமை பார்த்து தானே கமலஹாசன் கூப்பிட்டு போயிருக்காரு. கமலஹாசன் வந்து நாசர் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு தானே முதல்ல மருதநாயகம் படத்தில் இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. கமலஹாசன் நீங்க வந்து போய் அவ்வளோ சீக்கிரம்லாம் கமலஹாசன் கன்வின்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. காட்ஃபாதர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அதனால கமலஹாசனே வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்ததுனால தான் அந்த விருமாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோம் அவர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி கஷ்டம், பிரச்சனைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாம் இருந்திருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா இவரெல்லாம் எப்படின்னா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது, இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது ஆரம்பத்தில் நான் சொல்றது வந்து பசுபதி, இன்னைக்கு பசுபதி வந்து சினிமாவில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. பசுபதி நடிக்க மாட்டாரா ஒரு படத்தில், நம்ம ஒரு கேரக்டர் இந்த கதையில் எழுதியிருக்கமே, இது பசுபதி கிட்ட போய் காசு சொன்னால் அது ஓகே பண்ணுவாரா அப்படின்லாம் தயக்கத்தோட இயக்குநர்கள் இன்னைக்கு போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நிச்சயம் அந்த அவமானங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பசுபதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் திருப்பாச்சி படம்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு பால் கேரக்டர் முடியெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அது வேற மாதிரி இருப்பார். இன்னைக்கு பாருங்க, அது கரெக்டாக அந்த ஒரு மாதிரி முடியெல்லாம் கம்மியாகி அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் செயற்கைத்தனம் பண்ணிக்கணும், எதுவும் வந்து மேக்கப் போட்டுக்கணும்லாம் கிடையாது. எங்கே நீங்கள் பொது விழாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷனோ வேறு எங்கேயோ சினிமா விழாவுக்கு வந்தால் கூட ஒரு ஜீன்ஸு, ஒரு டிஷர்ட்டு, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருப்பார். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நல்ல கேரக்டர் நடிக்கணும்னு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையுமே எளிமையாக தான் இருக்கும். ஓகே சார், இறுதி கேள்வியாக பசுபதி சாரை பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ பசுபதி சார் என்ன பண்ணுறாரு? சில இடங்கள்லாம் பார்க்க முடியல, என்ன பண்ணுறாரு சார் பசுபதி சார்? பசுபதி சாரை நீங்கள் சென்னையில் பார்க்கவே முடியாது. பசுபதி சார் ஏதாவது ஷூட்டிங் இருந்தால் தேவைப்பட்டது தான் சென்னைக்கு வராரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அவுட்டரில் பெரியபாளையம் இருக்குல்ல, பெரியபாளையத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கிக்கிட்டு தனியாக இருக்கார். தனியானா ஃபேமிலியோடு இருக்கார். அது வந்து என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு வந்து இயற்கை, இந்த நம்ம சென்னையில் டிராஃபிக்கு, எங்கே போனாலும் ஹாரன் சத்தம், எங்கே போனாலும் வந்து இந்த பிகில் சத்தம், அது இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பசுபதிக்கு வந்து இரிட்டேட் பண்ணுது. அதனால் என்னென்னா பறவைகள் சத்தமே இல்லை. அவர் சொல்கிறார், பறவைகள் சத்தமே இல்லை, சிட்டியில் வந்து காக்கா குருவி கேட்குற சத்தங்கள், இந்த சத்தங்கள்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பெரியபாளையத்தில் இருக்குது. அங்கே வந்து அந்த பறவைகள் சத்தத்தோட, அந்த ஒரு இயற்கை சூழலோட, காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி 5 மணி ஆச்சுன்னா கோழி கூவுறது, கொக்கரக்கோன்னு கூவுறது, அந்த பறவைகள் கிளி சத்தம், குருவி சத்தம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒரு மாதிரி லைஃப். அதான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் அப்படின்னா பணங்காசெல்லாம் தாண்டி ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வந்து இயற்கை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக பசுபதி இருக்காரு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செட்டில் ஆகிட்டாரு, அங்கே தான் இருக்கார். தேவை படத்துக்கு வரணும் அப்படின்னா வருவார். பெரியபாளையம் பக்கம் தானே, அங்கேருந்து இங்கே வந்துட்டு போவார். இல்லைன்னா அங்கே தான் இருக்கார் அவர். இப்போ குடியிருக்கிறது பெரியபாளையத்தில் தான். ஒரு சினிமா காதலன் ஒரு இயற்கை காதலனாக மாறி இப்போ வந்து அமைதியாக இருக்கார். இருந்தாலும் இந்த வயசுலேயே பெரிய பெரிய படங்கள், பல கெஸ்ட் கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்காரு. பசுபதி சாரை இவ்வளோ நாள் கொண்டாடாமல் இருக்காங்க, வருங்காலங்களில் கொண்டாடுவாங்களான்றதை பார்க்கலாம் சார். நேரம் வந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.